இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மதர்ஸ் அண்ட் சுமி. 11th நவம்பர் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 12th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு ரேலி இருக்கும். இது ஒரு பேஸ் கேண்டில். அகைன் இந்த இடத்துல ஒரு ரேலி வந்துருச்சு. இந்த லெக் அவுட் கேண்டில் ஒரு 4% நல்லா பிரேக் அவுட் கொடுத்து இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸ்டாக் எப்போ டிமாண்ட் ஜோனுக்குள்ளே மறுபடியும் ஃபால் ஆகுதோ அப்போ நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல 9th அக்டோபர் ஒரு தடவை நான் வாங்கியிருக்கேன். 13th அக்டோபர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. திருப்பி அது வந்து டிமாண்ட் ஜோனு கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இந்த போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ஆரஞ்சு லைன் என்னோட செல் டேட். ஸோ திருப்பி இந்த ஸ்டாக்கை டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்தனால நான் இந்த டேட்டில் நான் பிக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஸ்டாக் மேலே போகுங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நான் வாங்கின ஃபர்ஸ்ட் டேட்லேயே ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடத்துல வாங்கியிருக்கோம். ஒரு 2.5% வந்து மேலே போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இவ்வளோ தூரம் ஸ்பைக் வந்தனால நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நான் டிமாண்ட் ஜோனில் பிக் பண்ணியிருக்கேன். இந்த தடவையும் டிமாண்ட் ஜோனில் கரெக்டாக எப்பப்போ அது டிமாண்ட் ஜோனில் இந்த இடத்துல வருதோ அப்போ அது மேலே போகுதுங்கிறது நம்ம வெரிஃபைடாக வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோனில் ஸ்டாக்கை வாங்கிட்டு செல் பண்ணுறதுங்கிறது இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். பட் எத்தனை தடவை ஒர்க் பண்ணும், எத்தனை தடவை ஒர்க் பண்ணாதுங்கிறது நமக்கு தெரியாது. அது எப்பெல்லாம் வேலை செய்யாமல் லாஸில் வருதோ அந்த நேரத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றாமல் தொடர்ந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிடணும்னு சொன்னால் நம்ம சக்ஸஸ் ஜோனில் வந்து இருப்போம். நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.